இந்த ஓட்ஸ் வந்து பிரிக்கிற வேலைகளை மட்டும் தான் தாவேக்கா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கா என்ன? இல்லை, ஓட்டு பிரிக்கிறதுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடிப்படையில் ஓட்டு பிரிப்புன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தன்னுடைய கொள்கையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி தென் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த ஓட்டு ஆச்சுன்னா அது வாக்குகளாக மாறும், வாக்குகள் வந்து வெற்றியை தானே தீர்மானிக்கும். டெஃபினெட்லி. அதாவது நீங்கள் வந்து பெர்சன்டேஜ் தான் அதை டிசைன் பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, ஒருத்தர் வாங்கக்கூடிய வாக்குன்றது அது பிரிக்கப்பட்ட ஓட்டா இல்லை வெற்றிக்கான ஓட்டான்றது என்ன நம்பருன்றது தான் பார்க்க முடியும். நான் கேட்குறேன், இன்னைக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சி தாவேக்காவை தவிர தனியாக நின்று தாவேக்காவோட ஓட்டில் பாதி பர்சன்டேஜ் காட்ட சொல்லுங்கள். ஒரு ப்ரீ போலில், ஒரு சர்வேல நம்ம பேச வேண்டாம், முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கட்சி ஒரு கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர், கிட்டத்தட்ட 15 வருடங்கள் களத்தில் நிற்கிறோம், 8% ஓட்டு வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே, அப்போ அவங்க தனிச்சு தானே நின்றாங்க. நான் கேட்குற கேள்வி நீங்கள் பார்த்து கவனிக்கல. ஒரே ஒரு கட்சி ஆச்சும் களத்தில் தனியாக நின்று தாவேக்கா பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய வரவேற்பையோ வாக்கு சதவீதத்தையோ வரவே இல்லை. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு சர்வேல இப்போ அதிலே பாருங்க, நம்ம இன்னைக்கு வந்து வி ஆர் என்ன பெர்செப்ஷன் பேட்டில். எலெக்ஷன் வரும்போது அது வந்து ரியல் பேட்டில். இன்னைக்கு பெர்செப்ஷன் பேட்டில் இஸ் கோயிங் ஆன். தாவேக்கா அதில் கூட இன்டெல்ஜ் ஆகல, மற்ற எல்லா கட்சியும் எல்லா சேனலும் அதை பண்றாங்க. அதை எடுத்து பாருங்க, உங்களால தனியா இந்த பெர்சன்டேஜ் தாண்ட முடியும்னு ஒரே ஒரு கட்சி சொல்லுச்சுன்னா நம்ம அப்புறம் பேசுவோம். அந்த லிமிட்ல கூட யாரும் இல்லை.